இட்ஸ் மண்டே. டைரெக்டாக லஞ்ச் போயிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாத்தூள் இதை போட்டு ப்ரான் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ப்ரான் ஃப்ரை பண்ண தவாவிலே நல்லா சாதம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அதுதான் வந்து சாப்பிட்ருந்தோம். பாப்பாவுக்கு அது வேணானவும் அவள் பாஸ்தா கேட்டிருந்தா. ஸோ அதனால அவளுக்கு தனியாக பாஸ்தா சீஸ் போட்டு பண்ணி கொடுத்துருந்தேன். இதை குக் பண்ணுறதுக்குள்ளேயே வெயில் தாங்க முடியலங்க கிச்சனில். ஸோ அதனால ஜில்லுன்னு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடிக்கலான்ட்டு லெசி பண்ணியிருந்தேன். கர்ட் லெசி பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். நூன்லேருந்து உப்பு, கருவேப்பிலை, பால்லாம் வாங்கியிருந்தோம். வழக்கம் போல சோம்பப்படி, பாப்பாவுக்கு மேஷ் மெலோன்ஸ், கடலை மிட்டாய், மேகி பேக்கெட், அப்புறம் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக கப் கேக், அப்புறம் பிஸ்கெட், சால்ட் உப்பு, நம்ம ஊர் உப்புங்க, அது போட்டிருந்தாங்க நூனில். சரி, நான் அது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். 2 grams. நம்ம ஊரில் 10 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த உப்பு பேக்கெட். சாயங்காலம் போல என் தங்கச்சி என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க துபாயிலேருந்து. எங்கள் அம்மா ஊர்லேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஷார்ஜாவை வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்றதை லாங் வீடியோவில்